ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். 30 ருபீஸ் வச்சு 30 டேஸ் சேலஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங்ஸ் பிகினர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான மெத்தட் தான். இந்த சேவிங்ஸ் வாரத்தில் 5 நாள் நீங்கள் சேமிக்கிற மாதிரி இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. மறுபடியும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 நாள் சேருங்க. இதே மாதிரி மாதத்தில் 4 வாரம், மொத்தம் 20 நாள் நீங்கள் சேமிக்கிற மாதிரி இருக்கும். வாரத்தோட முதல் நாள், அதாவது டே 1 நீங்கள் 30 ரூபாய் எடுத்து வைக்கணும். 2வது நாள் இன்னும் 30 ரூபாய் அதிகப்படுத்தி 60 ரூபாய் எடுத்து வைங்க. டே 3 நீங்கள் இன்னும் 30 ரூபாய் அதிகப்படுத்தி 90 ருபீஸ் எடுத்து வைங்க. இப்போ டே 4, டே 5 120, 150 அப்படிங்கிற மாதிரி வாரத்தோட 5 நாள் எடுத்து வைங்க. சாட்டர்டே சண்டே வேண்டியதில்லை. இந்த 5 நாள் நீங்கள் சேர்த்த மொத்த பணம் உங்களுக்கு 450 ரூபாய் கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 450 ரூபாய் சேர்க்க முடியுது. அதுவும் சாட்டர்டே சண்டே இல்லாமல் அந்த 5 டேஸில் மட்டும். இதே மாதிரி நீங்கள் 1 மந்த்துக்கு 4 வீக்கு 450 × 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1800 ரூபாய் கிடைக்கிது. ஒரு மாதத்துக்கு உங்களால் 1800 ரூபாய் சேவ் பண்ண முடியுது ஈஸியாக. இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூவஸாக எல்லா மந்த்தும் பண்ணுறீங்க அப்படின்னா 1800 ரூபாய் ஒவ்வொரு மந்த் கிடைக்குதுன்னா இப்போ 1 இயருக்கு உங்களுக்கு 21,600 ருபீஸ் கிடைக்குது. இந்த 21,000க்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகையாக வாங்கலாம். உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுன்னா கட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம். இல்லை வேறு எதுலேயோ கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க 21,000 ரூபாய் 1 இயரில் சேர்க்குறது பெரிய விஷயம். ஈஸியாக இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள். உங்களால் 1 இயருக்கு கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னா 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களால் முடிஞ்சிச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் 1 இயருக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இது டெய்லி வேலைக்கு போகிறவங்களும் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண முடியும், ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களும் பண்ண முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.